ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, சத்தியத்தை அறியத்தக்கதாய், சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவலை எங்களுக்குள் உண்டாக்கினேரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடப்பதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டி இருக்கீங்களே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை உங்க பரிசுத்த கரங்களால் இணைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த நோக்கம் இந்த வேளையிலே என்னிலும் எங்களிலும் முழுமையாய் நிறைவேற ஒப்பு கொடுக்கிறோம். மகிமையான ஆண்டவர் தாமே மகிமையான காரியங்களை எங்களுக்குள் செய்யும்படியாய், எங்களை கொண்டு செய்யும்படியாய் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களோடு இணைவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரை உள்ள வசனங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் நாம் பார்ப்பது அந்த டைனாமிக் ஃபெய்த், செயல்படுகின்ற ஆக்டிவ் ஃபெய்த், அந்த செயல்படுகின்ற விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வேத பகுதியிலே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வரை உள்ள இந்த வேத பகுதியிலே 2 பாத்திரங்கள் ஒப்பிட்டு காட்டப்படுகிறது. அதாவது டைனாமிக் ஃபெய்த்துக்கு எடுத்துக்காட்டாக 2 பாத்திரங்களை, ஒன்று ஆபிரகாம், மற்றொன்று ராகாப் என்னும் வேசி. இந்த 2 பேரை ஆவியானவர் அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார். நாம் கடந்த முறை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை உள்ள வசனங்கள்ல ஆபிரகாமுடைய அந்த டைனாமிக் ஃபெய்த் குறித்து கவனித்தோம். அந்த செயல்படுகின்ற விசுவாசத்தை குறித்து நாம் கவனித்தோம். இன்றைக்கு நாம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் கவனிக்கலாம். அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும், அதாவது 21ஆம் வசனம் முதல் 24 வரை ஆபிரகாமை குறித்து சொல்லிவிட்டு 25ஆம் வசனத்தை தொடங்கும் போது அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், அந்தப்படி. அந்தப்படி என்றால் ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் செயல்படுகின்றவராய் இருந்தாரோ அந்தப்படியே என்ற அர்த்தம். ஆங்கிலத்துல லைக்வைஸ், லைக்வைஸ், அந்தப்படி. அதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ஹோமியோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. HOMOIOS, HOMOIOS, ஹோமியோஸ். ஹோமியோஸ் என்பதற்கு ஒரு அர்த்தம் இந்த சேம் வே. தமிழ் அந்தப்படி சரியான வார்த்தை தான். அந்த ஹோமியோஸ் என்பதற்கு இந்த சேம் வே. அடுத்த வார்த்தை இருக்குது ஈக்குவல். அந்த ஹோமியோஸ் என்பதற்கு ஈக்குவல் என்ற அர்த்தம். ஆச்சரியம் என்னவென்றால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் நம்ம கொச்சையா சொன்னா ஏணி வைத்தாலும் எட்டாத தூரம் 2 பேருக்கும். 2 பேரும் வித்தியாசமான வாழ்க்கை பின்னணியில் இருந்தவர்கள். அவர்கள் இங்கு ஆவியானவர் இணைத்து சொல்லுகிறார். ஒன்று ஆபிரகாம், அடுத்தது அந்தப்படியே ராகாப் என்னும் வேசியும். அப்படி என்றால் பரலோகத்தின் பார்வை வித்தியாசமானது. ஆபிரகாமுக்கு இருந்த சில பண்புகளை சுட்டி காட்டுகிறேன். மிக அவசியமானது ஒன்று,
ஆபிரகாமை குறித்து 21ஆம் வசனத்தில், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், அது ஃபாதர் ஆஃப் ஜூயிசம். ஆபிரகாம் யாரு? யூத மார்க்கத்தினுடைய தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஜூயிசம். அதை இவர் சுட்டி காட்டுகிறார். யார் இவர்? நம்முடைய பிதா. எப்படி இவர் நம்முடைய பிதாவாக மாறினார்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததியை குறித்து சொல்லும் போது வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆதியாகமம் 15:6, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் எப்படி யூதர்களுடைய தகப்பனாக மாறினான் என்றால் பை ஃபெய்த். கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார், அவனை வெளியே அழைத்து வந்து இவ்வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவர் அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். God is promising a generation, ஒரு சந்ததியை கர்த்தர் அவனுக்கு வாக்குறுதியாய் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். God promised a generation, ஒரு பெரிய சந்ததியை சுட்டி காட்டுகிறார். வானத்து நட்சத்திரம் எண்ண முடியாத அந்த அளவுக்கு திரளான ஒரு சந்ததி உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா, முதலாவது அவனை தகப்பனாக பார்க்கிறவர் கர்த்தர். ஆபிரகாமை தகப்பனாக பார்க்கிறவர் கர்த்தர். ஆகவேதான் ஏசாயா 51ஆம் அதிகாரம், book of Isaiah chapter 51 verse 2, 3, அந்த 2 வசனங்களை பார்த்தால், ஆதி ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அப்படியானால் ஆபிரகாமுக்குள்ள முதல் தகுதி, he is the father of Judaism, யூத மார்க்கத்தினுடைய தகப்பன், எபிரேயர்களுடைய தகப்பன். அந்த தகப்பனுக்கு கர்த்தர் முதல்ல அவரை தகப்பனாக தெரிந்து கொள்கிறார். நாம் அறிந்த ஒன்று, ஆபிரகாமுக்கு முதல் அவருக்கு பேரு ஆபிராம், ஆங்கிலத்தில் ஆப்ராம். அடுத்தது ஆபிரகாமாக மாற்றப்படுகிறார். அப்படின்னா முதல்ல அவனை கர்த்தர் ஒரு தகப்பனாக தெரிந்து கொள்ளுகிறார். அவன் ஆப்ராம் என்றால் நமக்கு தெரிந்த அர்த்தம் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தகப்பன். ஆப்ராம் என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்றால் எக்ஸால்டட் ஃபாதர், மேன்மைப்படுத்தப்பட்ட தகப்பன் அல்லது உயர்ந்த தகப்பன். ஆனால் பெயர்தான் ஆபிராமை தவிர அவருக்கு பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இல்லாத ஒருவருக்கு எக்ஸால்டட் ஃபாதர் அப்படி பேர் வச்சிருக்காங்க. கர்த்தர் அந்த பேரை மாற்றுகிறார். இவர் யாரு? ஆபிரகாம். அந்த ஹே ஏபிரே மொழியில ஹே என்ற ஒரு எழுத்து இருக்குது, அது ஜீவனை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. ஆபிரகாம். கர்த்தர் அவனுக்கு ஒரு தகப்பனாக மாற்றுவதற்கு ஏதுவில்லாத போது கர்த்தர் அவனை ஆபிராமை ஆபிரகாமாக பார்க்கிறார். ஆகவே உங்களுடைய தகப்பன். அதுதான் ஏசாயா 51:2 வாசித்தோம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை, உங்களை பெற்ற சாராளையும். இரண்டு பேருக்குமே தகப்பன் தாயாக மாறுவதற்கு, ஒரு சந்ததியை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பற்றவர்கள். சரீரம் செத்தவர், கற்பம் செத்து போனவர்கள். இந்த இரண்டு பேர் நடுவில் இருந்து கர்த்தர் ஒரு ஜீவனை கொண்டு வருகிறார். அப்படின்னா தேவன் அவன் ஆபிரகாமாக இருக்கிற வரை ஆபிரகாம் ஆல்ரெடி வாஸ் a father but childless. ஏற்கனவே பேரு ஆபிரகாம், எக்ஸால்டட் ஃபாதர், மேன்மை அடைந்த, மேன்மைப்படுத்தப்பட்ட, உயர்த்தப்பட்ட ஒரு தகப்பன். ஆனா குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை. ஆனால் கர்த்தர் அவன் பேரை ஆபிரகாமாக மாற்றுகிறார். அப்படின்னா
அந்த குழந்தையற்றவன் தகப்பன் என்ற பெயர் வைத்திருந்தாலும் அந்த பேருக்கு ஏற்றாற் போலல்ல, அதை காட்டிலும் மேலான ஆபிரகாம் என்றால் ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ், அநேக இனங்களுக்கு அநேக ஜனங்களுக்கு தகப்பனாய் போகிறவன் என்று கர்த்தர் பெயரை மாற்றுகிறார். அப்படியான முதல்ல ஆபிரகாமுக்கு சொந்தம் என்னவென்றால் இஸ் a father. ஆபிரகாம் ஒரு தகப்பன். அந்த தகப்பனை குறித்து ஒன்றை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த தகப்பன் எப்படிப்பட்டவன் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் கவனிக்கின்ற ஒன்று. அதற்கு ஸ்தேவான், அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். ஸ்தேவான் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். சொல்லும் போது இஸ்ரவேலின் வரலாற்றை சொல்லுகிறார். அதற்கு சொல்லுகிறார், கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்று ஸ்தேவான் சொல்ல வேண்டுமானால், அல்லது யாக்கோபு எழுதும் போது நம்முடைய பிதா இந்த ஆபிரகாமை சொல்ல வேண்டுமானால், முதல்ல பேரில் தகப்பனாய் இருந்தால் போடாது, அவன் பேருக்கு ஏற்றால் போல மாற்றப்படுகிறான். ஆபிரகாம் ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட், ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ், அப்படி கத்த மாற்றுகிறார். இந்த மாற்றுகிற தகப்பு தான் இவங்க சொல்றாங்க நம்முடைய பிதா. அப்படின்னா நம்முடைய பிதா என்பதற்கு முன்பாக அவர் மாறினது உங்களுடைய பிதா, யோர் ஃபாதர், அப்படிதான் அவர் ஃபாதர். இப்படி அவர் மாற்றப்படுகிறார். மாற்றப்படுறதுக்கு கர்த்தர் அவருக்கு கொடுத்த மிக அற்புதமான ஒன்று விஷன், தரிசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனம் ஆகி. இந்த தரிசனம் என்பது ஆபிரகாமுக்கு கிடைத்தது ஒரு மேன்மையான தரிசனம். கவனித்துக் கொள்ளுங்கள், தரிசனம் என்றால் இன்றைக்கு அநேக வித்தியாசமான அனுபவங்களில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ மனிதர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த தரிசனத்துல மிக ஒரு விசேஷித்த தரிசனம் ஆபிரகாமுக்கு. ஏனென்றால் it was visible. அடுத்தது it was audible. ஒன்று பார்க்கின்ற விதத்தில் இருந்தது, இரண்டாவதாக அது கேட்கக்கூடியதாக இருந்தது, மூன்றாவது டைரக்ட், நேரடியாக இருந்தது. ஆபிரகாமுடைய தரிசனம் அவனை பேரில் தகப்பனாய் இருந்தவனை நிஜத்திலும் உண்மையிலும் அவனை தகப்பனாய் மாற்றுவதற்கு God gave him the vision. அந்த விஷனுக்கு ஒன்று நான் சொன்னேன், முதல்ல விசிபிள், கண்களால் பார்க்கக்கூடிய தரிசனம். இரண்டாவது ஆடிபிள், God spoke to him, கர்த்தர் அவரிடத்தில் பேசினார். மூன்றாவதாக it is personal and direct. இன்னும் ஒரு தேவ மனிதனை அனுப்பி கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கல, இன்னும் ஒரு தூதனை அனுப்பி கர்த்தர் அழைக்கவில்லை, கர்த்தர் நேரடியாகவே அழைக்கிறார். தரிசனத்தில் மிக உயர்ந்த ஒரு தரிசனம் ஆபிரகாமுக்கு. ஒன்று இது டைரக்ட், நேரடியானது. இரண்டாவது விசிபிள், மூன்றாவது ஆடிபிள், அது நேரடியானது. அடுத்தது பார்க்கக்கூடியது, அடுத்தது கேட்கக்கூடியது. இப்படிப்பட்ட தரிசனம் பெற்றவர்கள் தவறி போகவே முடியாது. இதுல ஏதோ ஒன்று, இன்னொரு தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் அழைத்தால் நாளைக்கு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அவர் உண்மையாத்தான் கர்த்தர் சொன்னது சொன்னாரா, இல்லை அவர் மன விருப்பத்தை சொல்லிவிட்டாரா, குழப்பம் வரலாம். நாம் பார்க்காவிட்டால் மற்றவங்க பார்த்து கர்த்தர் உன்னை இப்படி செய்ய போறேன்னு சொல்லுகிறார் அப்படி சொன்னால், ஒருவேளை நம்ம பார்க்கல, நமது காதுகளால் அதை கேட்கவில்லை, பின்னாடி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு, குழம்பி போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த மிக அற்புதம், அதாவது சைல்ட்லெஸ் ஃபாதர், பிள்ளை இல்லாத தகப்பன், அவனை கர்த்தர் அழைத்து அவனை உங்களுடைய பிதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது
நம்முடைய பிதா என்று இஸ்ரவேலும் உரிமை பாராட்டி கேட்கிறாங்க. இதுல எதுவும் ராகாபுக்கு கிடையாது. ராகாப் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏப்ரஹாம். ராகாப் ஆபிரகாமுக்கு சமமாக மாற முடியாது. ஏன்னா இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜூயிசம் என்று சொன்னேனே. யூத மார்க்கத்தில் எபிரேயர்களுடைய தகப்பன். அந்த தகப்பன் ஆனது எப்படி? மிக அற்புதமானது. பேரு தகப்பனாக இருந்தவரை கர்த்தர் உங்களுடைய தகப்பன். அந்த உங்களுடைய தகப்பன் இஸ்ரவேலை ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய பிதா. நாம் அறிந்திருக்கிறோம், ஆபிரகாம் அவன் தேவன் அவனுக்கு தரிசனம் ஆவதற்கு முன்பாக அவர் தேவனை அறியாதவர், தேவனை ஆராதிக்காதவர். யோசுவா 24ஆம் அதிகாரம், யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில், அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே, அதாவது யூப்ரட்டிஸ் ஐப்பிராத்து நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேற தேவர்களை சேவித்தார்கள். ஆபிரகாம் அவன் எபிரேயர்களுக்கு தகப்பனாக, யூத மார்க்கத்தின் தந்தையாக அவர் மாறுவதற்கு நேரடியாக கர்த்தர் அவனை அழைத்து, கர்த்தர் அவனை சந்தித்து அழைக்கிறார். இந்த அழைக்கும் போது இந்த 2-3 வசனங்கள்ல ஒன்றை வாசிக்கிறோம். அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்படின்னா கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை ஆராதிக்காதவர்கள், பாபிலோனை சார்ந்தவர்கள். பாபிலோன் நமக்கு தெரியும், அது விக்கிரகத்தினுடைய ஆரிஜினே அங்குதான். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல நாம் அதை கவனிக்கலாம். ஆகவே அந்நிய தெய்வங்களை உருவாக்கக்கூடிய மெய்யான தேவனுக்கு எதிரான போலியான மார்க்கத்தை உருவாக்கினதே ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல தான். அந்த நிம்ரோத்தின் காலத்தில் நடந்ததுதான். அதுதான் ஆரிஜினேஷன், அதுதான் மையம். அந்த இடத்துல ஆபிரகாம், நாகோர், அவருடைய தகப்பனாகிய தேராகு இவர்கள் நதிக்கு அப்புறத்து குடியிருந்த போது தேவன் அவர்களுக்கு தரிசனமாகி 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அழைக்கப்பட்டது நாகோர் அல்ல, அழைக்கப்பட்டது நாகோர் அல்ல, ஆபிரகாம். ஏனென்றால் யோசுவா 24:3 வாசிக்கிறோம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். மிக அவசியமா கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தேராகுதான் ஆபிரகாமை அழைத்து வந்தது போல இருக்குது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் நாம் அதை கவனித்தால் அந்த 29ஆம் வசனம், ஆதியாகமம் 11:29, ஆபிரகாமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காளுக்கும் இஸ்காளுக்கும் தகப்பன். இசாராய்க்கு பிள்ளையிலே மலடியாய் இருந்தாள். 31ஆம் வசனம், தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பெண்ணுமா இருக்கிற லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு வந்து. இது மிக அவசியமா கவனிக்க வேண்டிய ஒன்று. அழைக்கப்பட்டவர் தேராகு இல்ல, அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம். ஆனால் அந்த அழைப்பின் மேன்மையை ஆபிரகாம் தன் தகப்பனாகிய தேராகுக்கு கொடுத்திருந்தார். ஆகவே தான்
ஆதியாகமம் 11:31 வாசிக்கிறோம். தேராக அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தர் தேராக அழைக்கல, கர்த்தர் அழைத்தது ஆதியாகமம் யோசுவா 24:3 கவனிக்கிறோம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து. அழைக்கப்பட்டவர் யாரு? மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட கர்த்தர் சொல்லுகிறது, ஆபிரகாம் காரானூர்ல குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும்போது மகிமையின் தேவன் நாகோருக்கு அல்ல, மன்னிக்க வேண்டும், தேராகுக்கு அல்ல, அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ என்றால் நீங்கள் அல்ல, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. ஆனால் இந்த ஆபிரகாம், அழைக்கப்பட்ட ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அழைக்கப்படாத தன்னுடைய தகப்பன் என்பதனால் ஆபிரகாம் தகப்பன் அழைக்கப்பட்டதுனால அவன் இந்த நோட்டு கொஞ்சம் அப்புறமா கடைசியில கேளுங்க. இந்த நோட் நடுவில் வந்து இருக்கிறதுனால கண்டினியூட்டி கஷ்டமா இருக்கும். சரி, கர்த்தர் அழைக்கிறது ஆபிரகாமை. ஆனால் அங்கிருந்து தேராக அழைத்து கொண்டு வந்தது போல இந்த ஆபிரகாமுடைய ஒரு தன்மை இன்றைக்கு இருக்கிற நம்மில் அநேகருக்கு இருக்கிற தன்மை தான். அழைக்கப்பட்டவங்க இன்னொரு தடவை மரியாதை நிமித்தமாக முன்னாடி வச்சு பின்னாடி வருவாங்க. இங்க கர்த்தர் சொல்லுகிறார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவர் இது இனத்தையும் விடல, தேசத்தை விட்டார், இனத்தை விடல. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு. ஆபிரகாம் என்ன செய்தார்? தேசத்தை விட்டார். ஹாஃப் ஒபீடியன்ஸ். எதை விடல? இனத்தை விடல, கூட்டிட்டு வரார். இது ஆபிரகாமுடைய ஃபெயிலியர். அடுத்தது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார். ஏன்னா மெசொப்பொத்தேமியால புறப்பட்டாங்க, அதாவது காரானூர்ல புறப்பட்டாங்க. அவர்கள் புறப்பட்டு அப்படியே வந்து ஆரானில் இருந்து விட்டார்கள். ஏறக்குறைய 700 மைல் பயணம் பண்ணி வந்து இருந்து விட்டார்கள். கர்த்தர் காத்திருக்கிறார். எது வரைக்கும்னா தேராக சாகர வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறார். அவன் செத்த பிறகு கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாம் எங்கே முதல்ல அவர் இருந்தது மெசொப்பொத்தேமியால, அங்கே கர்த்தர் சந்தித்தார். ஆபிரகாம் அழைக்கப்படாத தேராகையும் அழைத்து கொண்டு வருகிறார். அதே போல லோத்தையும் அழைக்கவில்லை, அழைத்து கொண்டு வருகிறார். உன் இனத்தை விட்டு வான்னு சொன்னாரு, இனத்தை விட்டு வர முடியல. இது என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆரானில் வந்து அவர்கள் தங்கி விட்டார்கள். 12:1 தேராக மரித்த பிறகு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு. முதல்ல தகப்பன் வீடுன்னு சொல்ற கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு? பர்டிகுலரா சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. முதல்ல கர்த்தர் அழைத்தது வா, இப்போ போ. அப்போஸ்தலர் 7:3 வா. வா என்றால் நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. போ என்றால் நீ போ, நான் உன்னோடு வர மாட்டேன்னு அர்த்தம். வா என்றால் கர்த்தர் பின்னாடி போறது. போ என்றால் நீ போ, நான் வந்தால் வருவேன், வரலன்னா இல்லை, அதான். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்? இரண்டாவதும் உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுங்களா? 4ஆம் வசனத்துல மன்னிக்க வேண்டும், 12:5 ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதர குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் லோத்தை விட்டு வர சொன்னார்ல, இனத்தை விட்டு வர சொன்னாரே, இவர் புறப்படுவாரே தவிர என்ன செய்வதில்லை? இனத்தை விடுவதில்லை. ஆகவே அழைக்கப்பட்டது ஆபிரகாம். ஆனால் அந்த அழைப்பின் மேன்மை என்ன செய்யறாருன்னா பிறருக்கு கொடுப்பது அவருடைய. திருப்பி லோத்தை அழைத்து கொண்டு வந்ததுதான் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல ஒரு கலகம் உண்டாகுது இல்ல, மந்த வேய்ப்புல பிரச்சனை வருது இல்ல. நீ அழைக்காமல் இருந்திருந்தால் அந்த அழைப்பின் மேன்மை முழுதும் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும். இது ஆபிரகாம் செய்த ஒரு தவறு தான். ஆகவே நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது
கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்த ஆபிரகாம கர்த்தர் சொல்கிறார், உங்கள் தகப்பன். அது அவர் தகப்பனாக அவருக்கு தகுதியத்தில் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் நினைக்கிறாரு, ஒருவேளை லோத்து தான் என்னுடைய பிள்ளையோ, லோத்து பிரிஞ்சு போன பிறகு ஒருவேளை எலைசார் தான் என்னுடைய பிள்ளையோ, அது ஆட்களை மாற்றிக்கொண்டே வருவார். அதுக்கப்புறம் ஓஹோ இது இவங்க இல்ல, நமக்கு யாராக்கும் அந்த ஏசாதானோ என்ன பண்றாருன்னா மாற்றிக்கொள்ளுகிறார். மன்னிக்க வேண்டும், இஸ்மவேலா அப்படி அவர் மாற்றிக்கொள்ளுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல உன் கர்ப்ப பிறப்பு சாராள் மூலமாக வருகிற உன் சந்ததி தான். ஆகவே இதுல அவசியமான ஒன்று, ஆபிரகாம் யாருன்னா ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ் சொல்ல போனா அந்த இஸ்ரவேலுடைய தகப்பன். முதல் தகுதி அவருக்கு அதுதான். எந்த விதத்திலும் ராகபோடு ஆபிரகாமை ஒப்பிட முடியாது. இதுல இரண்டாவதாக இவர் யார் என்றால் he fulfilled the promise. வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதை நிறைவேற்றுகிறவன், fulfilled. ஏனென்றால் ஆதி யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்த்தா, அப்படியே 22ஆம் வசனம், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். இரண்டாவதாக அவனுடைய தன்மை என்றால் he fulfilled the promise what was given by God. கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, அல்லது எதை தேவன் அவனுக்கு ஆசீர்வாதமாக கவுண்ட் பண்ணாரோ, எண்ணினாரோ, அதை அவன் பெர்ஃபெக்ட் பண்றான் பாருங்க, நிறைவேற்றுகிறான். அப்படின்னா இவர் யார் சொன்னா he fulfilled. முதல் is the father என்றால் he is a fulfiller. அவன் யாரு? நிறைவேற்றுகின்றவன். என்றால் அந்த 22ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 15:6 நாம் வாசித்தோம், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார், கவுண்டட். என்ன கவுண்ட் ஆகுது? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறான், கர்த்தர் அவனுக்கு நீதியாக, அதாவது ஆபிரகாமுடைய அக்கவுண்ட்ல என்ன சொன்னா he was a righteous man. அவன் நீதி உள்ளவனாக எண்ணப்படுகிறான். ஆனால் அது நிறைவேறுவது எங்கன்னு சொன்னா அந்த மோரியா மலையில் தான். அதுதான் யாக்கோபு 2:22 சுட்டி காட்டுகிறார். அவன் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோமே, காண்கிறாயே. அப்படின்னா இரண்டாவது முக்கியமானது என்ன? ஆபிரகாம் யாரு? இஸ் a fulfiller. எப்படிப்பட்டவன்? வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, God counted. ஆனால் அதை என்ன செய்யறாரு தெரியுங்களா? அதை முயற்சி செய்து, இதனால by the works of his offering, ஈசாக்கை ஒப்பு கொடுத்ததுனால வேட சுட்டி காட்டுகிறது, கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படின்னா ஆபிரகாம் இரண்டாவது தன்மை என்னவென்றால், கொடுத்த வாக்கு தத்தத்தை அல்லது கர்த்தர் அவனுக்கு எதை நீதியாக எண்ணுகிறாரோ அதை பூரணப்படுத்துகிற தன்மை அவன்கிட்ட இருக்கிற முயற்சி. இரண்டாவது கிரியை. இன்னும் சொல்ல போனா எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கின்ற பயிற்சி, முயற்சி. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறது எபிரேயர் 5:14, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும். அப்படின்னா ஒரு மெச்சூரிட்டி எப்ப வருது நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 1:12 விசுவாசம் வைக்கும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். யோவான் 1:12 இயேசுவின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் போது we become a child of God, ஒரு குழந்தையாக மாறுகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கிறோம். ஒருவன் ஆவியினால் நடத்தப்படும் போது அவன் becomes a son of God. ரோமன்ஸ் 8:14-15 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரன். முதல்ல சைல்ட் ஆஃப் காட் பை ஃபெய்த், இரண்டாவது ஆவியானவர் நடத்தப்படும் போது become a son of God. மூன்றாவது எபிரேயர் 5:12 அவன் பயிற்சி,
இரண்டாவது முயற்சி. இந்த பயிற்சி முயற்சியும் சேரும்போது அவன் பூரண புருஷனாய் மாறுகிறான். அது பர்ஃபெக்ட் மேனா மாறுகிறான். Child of God become a son of God. Son of God become a man of God. தேவ மனிதனாக அவன் மாறுகிறான், பூர்ண வயது உள்ளவனாகிறான். இதை ஆபிரகாம் பார்க்க முடிகிறது. ஆபிரகாம் விசுவாசித்தார், கர்த்தரது நீதியாக எண்ணினார். ஆனால் அதை மோரியா மலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வருகிறார். ஒவ்வொரு நிலையிலும் கொஞ்சம் ஃபெய்த் இருக்கும், கொஞ்சம் அன்பிலீஃப் இருக்கும் ஆபிரகாமுக்கு. ஆனால் மோரியா மலையில கர்த்தருக்கு சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு கர்த்தருக்கு பயப்படு தூதனானவர் அவரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்ட கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவரை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்படின்னா விசுவாசித்த போது ஒரு நிலை, அடுத்தது ஏற்ற தாழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும்போது நடத்தப்படுகிறார். ஆனால் அது மோரியா மலையில அது முழுமை அடைகிறது. அடுத்தான் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவர் கிரியையினாலே முயற்சி செய்து அந்த விசுவாசத்தை, அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணாரா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்க போட்டுக்கிறது அந்த விசுவாசம் அவனுக்கு பூர்ணப்பட்டதான். அப்படின்னா ஒன்று இஸ் அ ஃபாதர், another is a finisher. மூன்றாவதாக அவன் இஸ் a friend of God, கர்த்தருடைய நண்பன். வேறு சொல்லுகிறது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசி எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். He became a friend of God. முதல்ல father of the nation, இரண்டாவது fulfiller of the promise, சொல்ல போனா fulfill of the gift given by God, நிறைவேற்றினவன். மூன்றாவதாக he became the friend of God, கர்த்தருடைய நண்பனாக மாறுகிறான். 3 எளிமையானது. ஒன்று ஃபாதர், இரண்டாவது fulfilled, மூன்றாவதாக அவன் friend of God, கர்த்தருடைய சிநேகிதன் என்று சொல்லும் போதே அவனுக்கு சொல்லப்படுவது சந்ததி தான். சந்ததிக்கு தான் ஃப்ரெண்ட் என்று சொல்லப்படுகிறது. ஒருவரா சுட்டி காட்டுகிறேன். 2 நாளாகமம் 2 Chronicles 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா அப்படின்னு சொன்னா அங்கே 2 கருத்து கவனிக்கிறோம். ஒன்று அந்த லேண்ட் ப்ராமிஸ், அதாவது கானானியர் குடியிருந்த அந்த கானானியரை கர்த்தர் துரத்தி விட்டு, அந்த தேசத்தின் ஜனங்களை துரத்தி விட்டு உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா. ஒன்று அப்படின்னா கர்த்தருடைய ஃப்ரெண்ட் என்பதற்கு முதல் அடையாளம் என்ன? God promised the land as well as அவனுடைய அந்த போஸ்டரிட்டி, அவனுடைய அந்த சந்ததியை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அப்படின்னா அவர் யாரு? இஸ் a friend of God. இன்னும் ஒருத்தர் சொல்லுகிறேன், ஏசாயா 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 41:8, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. அப்படின்னா ஆபிரகாம் கர்த்தருடைய நண்பன் என்றால் அவனுடைய சந்ததியை அதிகமாக குறிக்கிற ஒரு வார்த்தை. 3 இடங்கள்ல ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் என்று சொல்லப்படுகிறார். அந்த 3 இடத்துல பார்த்தாலும் ஒன்று அந்த தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு சந்ததியையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு இருந்த மிக 3 அற்புதமானது. ஒன்று இஸ் a father of the nation, இரண்டாவது he fulfilled the scripture, வேத வாக்கியத்தை நிறைவேற்றுகிறவன், மூன்றாவதாக is a friend of God. இந்த 3இல்
எதுவுமே ராகாபுக்கு கிடையாது. இந்த மூன்றில் எதுக்கு கிட்டையும் ராகாப் வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் கூட ராகாவை கொண்டு கர்த்தர் கம்பேர் பண்றா பாருங்க, சொல்ல இணைக்கிறார். அந்தபடியே அந்த லைக்வைஸ் இல்லைன்னா ஈக்குவல் சொன்னேனே, இந்த ஹோமியோ சொன்ன வார்த்தைக்கு ஈக்குவல், அதுக்கு சமமாக. ஆண்டவரே எப்படி இவ்வளவு பெரிய ஆபிரகாம், இதுல எந்த ஒரு தகுதியும் ராகாபுக்கு இல்லையே, ஏன் நினைக்கிறீங்க? இது தகுதி இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, some differences. ஆபிரகாமுக்கும் ராகாபுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது, அதை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, ஆபிரகாமுக்கு இருந்தது பாப்புலர், வேதத்துல மிகச்சிறந்த ஒரு பிரசித்தி பெற்ற தேவ மனிதன் என்றால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உலகத்தில் உள்ள மதங்களை மேஜர் ரிலிஜன், மைனர் ரிலிஜன் என்று ரெண்டாக பிரிக்கிறாங்க. மேஜர் ரிலிஜன், மைனர் ரிலிஜன். இந்த மேஜர் ரிலிஜன்ல சொல்ல போனா யூத மதம், யூத மார்க்கம், கிறிஸ்தவம், புத்தம், ஜைனம், அதே போல இஸ்லாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டர் இருப்பாங்க, ஒரு தொடங்குவதற்கு ஒருத்தர் இருப்பார். கன்ஃபியூஷியஸ் மதம் என்றால் அதுக்கு ஒரு கன்ஃபியூஷியஸ் ஒருத்தர் இருப்பார். ஆனால் இந்த மைனர் ரிலிஜன், உதாரணமாக ஹிந்துவிசம், இது ஒரு மைனர் ரிலிஜன். அதுக்கு என்ன கிடையாதுன்னா ஆரிஜினேட்டர் கிடையாது, யார் தோற்றுவித்தார் கிடையாது. ஆனால் உலகத்தில் உள்ள மேஜர் ரிலிஜன்ல இந்த ஓல்டஸ்ட் ரிலிஜன்ல ஒண்ணு ஜூயிசம். அந்த ஜூயிசத்துக்கு இவர் தான் ஃபாதர், ஆபிரகாம் தான். ஆபிரகாம் தான் அது தொடக்கம். இவர் ரொம்ப பாப்புலரானவர், மிக விசேஷித்தவர். இன்னும் சொல்ல போனா நாம் அறிந்திருக்கிறோம், இஸ்லாமியர்களோட ஆபிரகாமுடைய சந்ததி தான் சொல்லப்படுகிறார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் ஒரு மேஜர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் இருந்து வந்தவர்கள் தான். இந்த ஆபிரகாமை பற்றி வேற சுட்டி காட்டுகிறது. வேற எண்ணி பார்க்க நமக்கு நேரம் இருக்காது. எண்ணின பரிசுத்தவான்கள் சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. ஆபிரகாம் என்ற பெயர் ஆபிராம், ஆபிரகாம், ஆபிரகாமுடைய ஒன்று ஆபிராம், ஆபிரகாம், ஆபிராம்ஸ், ஆபிரகாம்ஸ். இந்த நாளையும் சேர்த்தீங்கன்னா 310 முறை ஆபிரகாமுடைய பெயர் வேதத்தில் பதிவு செய்யப்படுகிறது. 310 முறை ஆபிரகாம், ஆபிராம், ஆபிரகாமுடைய இந்த 4 எண்ணி பார்த்தா 310. இது எதுக்கு சமம் என்றால் வேதத்தின் அடிப்படை, அதாவது கிறிஸ்தவத்தின் அடிப்படை அன்பு. அன்பு என்று சொல் பைபிள்ல 310 முறை. மொழியாக்கங்கள் ஏற்ற போல மாறுகிறது. அதாவது ஆங்கிலத்தில் வேற வேற மொழியாக்கங்கள் வரும்போது, உதாரணமா சில டிரான்ஸ்லேஷன்ல சேரிட்டி, லவ் என்பதற்கு சேரிட்டி என்றும் மொழியாக்கம் பண்றாங்க. ஆனால் பொதுவாக பார்த்தால் அன்பு என்று சொல் 310 முறை பைபிள்ல இருக்குது. அப்படி என்றால் கிறிஸ்தவத்தின் அடிப்படையாகிய அந்த அன்பு 310 முறை, ஆபிரகாம் என்ற பேரு 310 முறை. அப்படின்னா இஸ் a very popular person. ஆனால் ராகாப் என்ற பெண்ணை குறித்து அவருடைய பேர் வேதத்தில் 8 முறை தான் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பாப்புலர். ஆபிரகாம் இஸ் a popular personality. ஆனா ராகாப் யாரு? ஒரு பிரபலமாகாத, வெறும் 8 முறை, பழையற்பாடு புதியற்பாடு சேர்த்து பார்த்தாலே 8 முறை தான் அவருடைய பேர் எழுதப்படுகிறது. இரண்டாவது சுட்டி காட்டுகிறேன். நாம் முதல்ல கவனித்தோம், ஆபிராம் என்ற பெயர் ஆபிரகாமாக it was changed. ஏன்னா பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆபிராம் exalted father, அவருக்கு என்ன இல்லை? no children, no issues. கர்த்தர் என்ன பண்றாரு? இல்ல அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி ஆளை மாற்றணுமே, என்ன பண்றாரு? ஆளையும் மாற்றுகிறார், அவனுடைய பெயரையும் மாற்றுகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். இனி நீ ஆபிராம் அல்ல ஆபிரகாம். அப்படின்னா ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்படுகிறது. ஆனா அந்த சாராள இந்த ராகாவை பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்தில் அவளை குறித்து நான் சொன்னேன் 8 முறை அவருடைய பெயர் எழுதப்படுகிறது, ராகாப் என்ற பெயர். இதுல 3 முறை தான் அந்த பெயர் தனியா சொல்லப்பட்டிருக்குது. ராகாப் என்ற பெயர் 3 முறை தான் பேர் சொல்லப்படும்,
மீதி 5 முறை ராகாப் என்னும் வேசி. ராகாப் என்னும் வேசி. இன்னும் சொல்ல போனால் யோசுவா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அவளை குறிப்பதற்கு ராகாப்னு கூட பேர் சொல்லல, அந்த வேசியின் வீட்டுக்கு போயிதான் யோசுவா சொல்லுவார். அப்படின்னா ஆபிரகாமுடைய பேர் மாற்றப்படுகிறது. இவளுக்கு அவர் டைட்டில் கூட மாற்றப்படல. அவள் ராகாப் என்ற வேசி என்ன சொன்னேன், 8 முறை, ஒரு முறை வேசி என்று 9 முறை, அப்புறம் அவள் 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 அப்படின்னு நிறைய இருக்கலாம். பேர் சொல்லப்பட்டது 8 முறை தான். அந்த 8 முறையில 5 முறை அவளுடைய பேரோடு இணைக்கப்படுகின்ற வார்த்தை அந்த அடைமொழி வேசி. அந்த வேசி என்பதற்கு அங்கு பயன்படுத்துகின்ற அந்த எபிரேய வார்த்தையை பயன்படுத்தி அவள் ஒரு வேசி இல்ல, ஒரு இன்கீப்பர். அவருடைய சத்திரத்தை நடத்துகின்ற சத்திரக்காரனுக்கு நமக்கு ஹோட்டல்ஸ் நடத்துற மாதிரி அன்றைக்கு அவ யாரு, ஒரு லாட்ஜிங் நடத்திட்டு இருந்த ஒரு பெண் என்று வாதம் பண்றவங்க இருக்காங்க. அது எப்படி இருக்கட்டும். ஆனால் ஆவியான திரும்ப திரும்ப எழுதுகிறார். ஒரு பேர் என்ன, ராகாப் என்ன வேசிதான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனமா இருக்கட்டும், அல்லது யாக்கோபு 2:25 இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டுல 3 முறை சொல்லப்பட்டது, புதிய ஏற்பாட்டுல 2 முறை திரும்ப அதே அடைமொழியோடு சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஒன்று ஆபிரகாம் பாப்புலர், இவன் பாப்புலர். இரண்டாவது அவருடைய நேம் சேஞ்ச், இவருடைய டைட்டில் கூட சேஞ்ச் ஆகல. மூன்றாவதாக ஆபிரகாம் வாஸ் a saint. அவர் பரிசுத்தவான்கள ஒரு உன்னதமான இடத்தில் வைக்கப்படுகிறவர். லூக்கா 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வேற சொல்லுகிறது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, இந்த ஐஸ்வர்யவான் லாசரு அந்த பகுதியை வாசிக்கும் போது 23ஆம் வாசிக்கிறோம், பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். ஆபிரகாமின் மடி, பூசம் ஆஃப் ஏப்ரஹாம். இந்த பூசம் ஆஃப் ஏப்ரஹாம் என்பது லிட்டரலா ஒரு தகப்பனின் மடியில ஒரு குழந்தை இருப்பது போலன்னு பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யூதர்களுடைய பார்வை பரிசுத்தவான்கள் மரணத்துக்கு பின்பு இருக்கின்ற பாதாளத்தின் மேல் பகுதி, சிலுவைக்கு முன்பாக அந்த ஹேட்ஸ் பாதாளம் 2 பகுதியாக, ஒன்று அப்பர் ஹேட்ஸ், அடுத்தது லோவர் ஹேட்ஸ். ஒன்று மேல் பாதாளம், ஒன்று கீழ்ப்பாடம், 2க்கு நடுவே ஒரு பெரிய கேப். அந்த அப்பர் ஹேட்ஸுக்கு யூதர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை ஏப்ரஹாம்ஸ் பூசம். ஒரு தகப்பனுடைய மடியில எப்படி குழந்தை தன்னை மறந்து இருக்குமோ அப்படி அங்கே பரிசுத்தவான்கள் இளைப்பார்கின்ற இடம். தானியேலுக்கு சொன்னாரு, நீ போய் இளைப்பாரி கொண்டிருந்து உன் சோதர வீடத்துக்கு பின்னாடி எழுந்திருப்பாய். அந்த இளைப்பார்கின்ற இடத்துக்கு பேரே பேர்னா ஆபிரகாமுடைய பேர் தான். ஆனா சொன்னேன், அவன் எப்படிப்பட்ட ஆபிரகாம் என்றால் அவன் பேர் எதோடு சம்பந்தப்படுகிறது, பரிசுத்தவான்கள் மரணத்துக்கு பின்பாக அவர்கள் தேவ சமூகத்தில் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு பேரு ஏப்ரஹாம்ஸ் பூசம், ஆபிரகாமின் மடி. அப்படின்னா ஆபிரகாம் ஒரு பரிசுத்தவான்கள் தங்குகின்ற ஒரு இடத்துக்கு ஆபிரகாமுடைய பேர் கொடுக்கப்படுமானால் ஆபிரகாம் எவ்வளவு பெரிய செயிண்டா இருக்க முடியும். ஆனால் இந்த ராகாபை பார்த்தீங்கன்னா யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம், she was a sinner. ராகாப் எனப்பட்ட வேசியின் வீட்டுக்கு தான் அவங்க போனாங்கன்னு போட்டிருக்கு. இதுல வாக்குவாதங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு வேசியதை எடுத்துக்கொள்வதில் தவறு இல்லை. யோசுவா 2:1 நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தியிலிருந்து வேவுகார 2 மணி வேவுபார்க்கும் அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை மெருகவும் பார்த்து வாருங்கள் என்றால், அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். சரியா? அப்படின்னா Abraham was a saint, she was a sinner. அவள் ஒரு பாவியாகவே வேறும் சுட்டி காட்டுகிறது. 4ஆவதாக சொன்னேன், அந்த யூத மார்க்கத்தினுடைய அஸ்திபாரமே ஆபிரகாம் தான். ஆபிரகாமில் இருந்துதான் அந்த எபிரேயர்கள். ஏன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தப்பி ஓடிய ஒருவன்
எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில். வேதத்துல எபிரேயன் என்று சொல்லப்பட்ட முதல் நபரே ஆபிரகாம் தான். அப்படின்னா யாரு? He is the foundation of Hebrews. அல்லது சொல்ல போனா இவர் யூத மார்க்கத்தினுடைய அஸ்திவாரம். ஆனால் இந்த பெண்ணை குறித்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வேலை சுட்டிக்காடு யோசுவா 2ஆம் அதிகாரம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இந்த பெண் என்ன செய்யறாங்க? ராகாபுக்கு வேலை சுட்டி காட்டுகிறது. அவர் சொல்றா, அந்த ஒற்றர்களை பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. பயந்துட்டாங்க. இந்த யூதர்களுக்கு உதவி செய்யாவிட்டால், இந்த யூதர்கள் பக்கம் சார்ந்து கொள்ளாவிட்டால் என்னாகும்? நமக்கு அழிவுதான். அப்படின்னா இந்த அம்மா எப்படி யூத மார்க்கத்துக்குள்ள வந்திருக்க முடியும்? அல்லது பின்னாடி சல்மோனை திருமணம் பண்ணி உள்ள வராங்க இல்லையா? வருவதற்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா? ஃபியர், பயம். இந்த பயந்து யூத மார்க்கத்துக்குள்ள வர்றவங்களுக்கு வேதம் சுட்டி காட்டுகின்ற ஒரு பேர் இருக்குது. அது ஆங்கிலத்துல புரோசலைட் ஜூயிசம் என்று சொல்வார்கள். யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள். பிறப்பினால் யூதர்கள் அல்ல, ஆனா யூத மார்க்கத்துல அமைந்தவர்கள். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேக யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இதுதான் புரோசலைட் ஜூயிசம். யூதர்களுக்கு பயந்ததுனால நாம் யூத மார்க்கத்தில் அமைந்து விடாவிட்டால் நாம் கொல்லப்படுவோம் என்று பயந்து என்ன பண்ணாங்களா? இந்த புரோசலைட் ஜூயிசம் இப்பதான் ஆரம்பிக்கிறது. பயத்தின் அடிப்படையில் உள்ள வர்றவங்க. ஆனா இதுக்கு முன்னோடி யாருன்னு சொன்னா இந்த ராகாம் சொல்ற, உங்களை பற்றி எங்களுக்கு என்ன ஆச்சுது? ஒரு திகில் பிடிச்சிருக்கு, நாங்க பயந்துட்டோம். ஏன்னா கர்த்தர் இந்த எரிகோ உங்களுக்கு கொடுப்பார்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வழிகளிலே கர்த்தர் செய்து வருகின்ற மகத்துவமான செயல்களை நாங்க பார்த்தோம். ஆகவே கண்டிப்பா இந்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஆகவே எங்களுக்கு ஒரு திகில், ஒரு பயம். அப்படின்னா ஆபிரகாம் is the base of Judaism or Hebrews. இவங்க என்ன? புரோசலைட்ஸ். பயந்ததுனால உள்ள வந்த ஆளுவா. அடுத்த ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். 5ஆவதாக Abraham was faithful. ஆபிரகாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு என்னவா இருக்கணும்? முதல்ல அவன் உண்மை உள்ளவர், இப்போ அவர் உத்தமனாக மாற வேண்டும். உண்மை என்பது நாம் அறிந்திருக்கிறோம், ட்ரூத்ஃபுல். ஆனால் உத்தமம் என்பது அப்ரைட். ஒண்ணு ட்ரூத்ஃபுல், உண்மை உள்ளவன், ஆனால் உத்தமன். உதாரணமாக மோசே குறித்து நாம் வாசிக்கிறோம். மோசே கர்த்தருடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவர். ஒரு முறை அல்ல, என்னாகும் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2-3 வருஷத்துல வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவர். அப்படின்னா மோசே வாஸ் ட்ரூத்ஃபுல். ஆனா ஜாஷுவா he was upright. என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். என்னாகமம் 32 என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனே குமாரன் காலேபும்
நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர. அப்படின்னா உண்மை வேற, ட்ரூத்ஃபுல் என்பது அவங்க வரைக்கும் சரியா இருப்பது. ஆனால் உத்தமம் என்பது அப்ரைட் என்றால் பிறர் அவர்களை பின்பற்றி வருவதற்கு ஒரு மாதிரியாக இருப்பது. ஒன்று அவங்க வரைக்கும் உண்மை, மோசே அவர் வரைக்கும் உண்மை, ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு வேதத்துல வாசிக்கிறோம் அவர்கள் லேவியரில் ஒருவராக எண்ணப்பட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் யோசுவா பற்றி எது சொல்லுகிறது, காலேபை பற்றி சொல்லுகிறது அவர்கள் உத்தமம், உண்மைக்கு ஒரு மேல்நிலை உத்தமம். இங்கே ஆபிரகாம் கருத்து சொல்கிறார், அழைத்த போது வந்து விட்டாய், ட்ரூத்ஃபுல். ஆதியாகமம் 17 சொல்லுகிறார், இப்ப நீ என்ன பண்ணு, உத்தமனாக இரு. உண்மையாக இருப்பது அவர் வரைக்கும். ஆனா உத்தமம் என்றால் ஒரு நடை வேண்டும், ஒரு வாழ்க்கை முறை வேண்டும், அது அவசியம். அப்படின்னா இவர் யாரு? இவர் ஃபெய்த்ஃபுல். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 18:19 கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இதான் உத்தமம். உண்மை இருந்தது நடப்பதற்கு. உத்தமம் என்பது அவரோடு அல்ல, அவருடைய பிள்ளைகள் பின்வரும் சந்ததி. எளிமையாக சொல்ல போனா ஈசாக்கு, யாக்கோபு. நாம் அறிந்திருக்கிறோம், ஆபிரகாம் அவருடைய வாய்ஸ் நாள் முடிவதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி யாக்கோபு பிறக்கிறான். ஆபிரகாமும் யாக்கோபும் ஒன்றாக இணைந்திருந்த காலம் ஏறக்குறைய 15 ஆண்டுகள். இந்த 15 ஆண்டுகள்ல யாக்கோபு இருக்கு, ஆபிரகாம் இருக்கிறார், ஈசாக்கு இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார். வேற சுட்டி காட்டுகிறார், அவன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் தன் வீட்டாருக்கும். இதுதான் நீதி, இதான் நியாயம், இதுல நடவுங்கள் என்று கெஞ்சுவான் போடல, சொல்லுவான் போடல, கட்டளை. அப்படின்னா கர்த்தருக்கு தெரியும் ஆபிரகாம் யாரு, அவன் உண்மை உள்ளவன் மாத்திரமல்ல, அவன் உத்தமனாகவும் இருப்பான். ஆனால் இந்த ராகாவை பார்த்தீங்கன்னு சொன்னா அன்ஃபெய்த்ஃபுல். அதாவது அவள் நம்பிக்கைக்குரியவள் என்று சொல்ல முடியாது. நம்முடைய பார்வையில நமது பகிர்ந்து பார்க்கும்போது ராகா உயர்ந்தவர்கள் தான். ஆனா எரிகோ மக்கள் நிலையிலிருந்து பாருங்க, எரிகோவின் அரச நிலையிலிருந்து பாருங்க. அவள் குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. 4ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வருஷங்களை பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ இரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து, சேவர்கள் வந்து அரசன் அனுப்பப்பட்டவர்கள் கேட்கிறாங்க, ஒரு வீட்டுக்கு வந்தாங்க 2 ஒற்றர்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்காங்க, அவர்களை நீ வெளியே கொண்டு வா. இவ யாரு? ஒரு எரிகோவின் குடிமகள். அவனை எதுக்க உண்மையா இருக்கணும்? அந்த தேசத்துக்கு தான், அந்த அரசனுக்கு தான். ஆனா அதான் முதல்ல சொன்னேன், நாம் நம்முடைய பார்வையில பார்த்தா அவர்கள் செய்தது ஒரு மேன்மையான ஒன்றுதான், மறைத்து வைத்தது, பொய் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு எரிகோவினுடைய பிரஜை என்ற பார்வையில் பார்த்தீங்கன்னா அவ யாரு? ஒன்று she was unfaithful, இரண்டாவது she was a betrayer, காட்டி கொடுக்கிறவா. யாரை? தேசத்தை காட்டி கொடுக்கிறா. பாருங்களேன், 2 ஒற்றர்களை அனுப்பினால் போய் என்ன செய்ய போறாங்க? தேசத்தை எந்த வழியா வரலாம், எப்படி வரலாம், இதெல்லாம் சொல்ல போகிறார்கள். ஆனா இவன் என்ன பண்றா? ஃபெய்த்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவன் நாட்டுக்கு தான். ஆனா என்ன பண்றா? அவன் கர்த்தர் பக்கம் இருக்க விரும்பினதினால், காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்பினால், சொல்ல போனா அவருடைய வார்த்தை சொன்னா பயந்ததினால் என்ன பண்றா? அவ was unfaithful to his country. அடுத்தது he betrayed his country. அப்படின்னா ஆபிரகாம் faithful, இவை யாரு? unfaithful. அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஆபிரகாம் இருந்தது he was called. ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன். அப்போஸ்தலர் 7:2 வாசித்தோம், மகிமையின் தேவனுக்கு தரிசனமாகி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. யோசுவா 24:2-3 வாசித்தோம். யோசுவா 24:2-3 வாசித்தோம், நான் அழைத்து கொண்டு வந்து. அப்படின்னா
அவன் was called, அவன் அழைக்கப்பட்டவன். ஆனா இவங்க யாரு? he was not called. அவள் அழைக்கப்பட்டவள் அல்ல, இவன் அழைக்கப்பட்டவன். ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர், ஆனா இவ யார் கிடையாது? நாட் கால்டு. யோசுவா 2ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? ஒரு உடன்படிக்கை, ஒரு கான்ட்ராக்ட் பண்றா பாருங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் சகோதரையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். she was not called. என்ன பண்ணாங்க? இவங்க ஓடி வந்துட்டவங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய பார்வையில பெருத்தும் பார்வையில பார்த்தா அவள் செய்தது மிக அற்புதமான ஒரு செயல் தான். ஆனால் அடுத்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்குதுல்ல. நான் அடுத்த பக்கத்தை பார்க்கும்போது அவங்க யார் தெரியுங்களா? அவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அழைக்கப்பட்ட மேன்மை மிக விசேஷமானது. ஆனா இவங்க அப்படி இல்லை. இது யார் என்றால் நாட் கால்டு. இவங்களாம் என்ன பண்ணாங்க? தாங்கள் பிழைக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு உள்ள ஓடி வந்தவங்களை தவிர she was not called. 7வது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஆபிரகாம் perfected in faith. ஆபிரகாம் விசுவாசத்தில் பூரணப்பட்டவர். வாஸ்தவம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல நம்ம வாசித்தோம். திரும்ப கவனிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை பார்த்தீங்கன்னா, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு முயற்சி செய்து கிரியைகளினால விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படின்னா ஆபிரகாம் விசுவாசம் என்ன? இட் வாஸ் a perfected one. அப்படி பெர்ஃபெக்ட் ஆனதுனால 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சரியா? முதல்ல அவன் விசுவாசித்த போதே நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ அதை ஒரு செயலால் செய்யும் போதே என்ன செய்ய அவனுக்கு மறுபடியும் நீதியாக எண்ணப்படுகிறது. எளிமையாக சொல்ல போனால் முதல்ல he was justified. முதல்ல யாரு? அவன் நீதிமானாக்கப்படுகிறார். அடுத்தது இதுக்கு அடுத்த ஒரு படி இருக்குது. முதல்ல உங்களுக்கு தெரிந்தது ஆவிக்குரிய வாழ்க்கையின் 3 அடிப்படை உண்மைகள். ஒன்று சாங்டிபிகேஷன். சால்வேஷன். சால்வேஷனோட என்ன இருக்குது? சாங்டிபிகேஷன், ஜஸ்டிபிகேஷன், அதுக்கப்புறம் குளோரிபிகேஷன். ஒன்னு சாங்டிபிகேஷன், அடுத்தது ஜஸ்டிபிகேஷன், அடுத்தது குளோரிபிகேஷன். முதல்ல அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். 2வது நீதிமானாக மாற்றப்படுகிறார். 3வது அவர்கள் மகிமைப்படுத்தப்படுவார்கள். இதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கினார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படின்னா சாங்டிபிகேஷன், ஜஸ்டிபிகேஷன், குளோரிபிகேஷன். ஆபிரகாமுக்கு அந்த மகிமை அடைகின்ற அனுபவம். ஏன்னா விசுவாசம் பூரணப்படுகிறது. முதல்ல வாஸ் ஜஸ்டிஃபைட், அவர் விசுவாசத்த போது. பின்னாடி அதை கிரியினால் அதை முற்று பெறும்போது எஸ் குளோரிஃபைடு. ஆனால் இந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா, ராகாவை பார்த்தீங்கன்னா, she was justified. யாக்கோபு 2:25 வாசிக்கிறோம், அது அவள் நீதி உள்ளவளாக மாறினாள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்தப்படி ராகாப் என்ன மேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகளால் அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அப்படின்னா ஆபிரகாமும் நீதி உள்ளவனாக எண்ணப்பட்டார், இவளும் நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். ஆனா 2 ஒரு வித்தியாசம் என்ன சொன்னா, அவன் அந்த விசுவாச பூரணப்படுத்தி அடுத்த நீதிக்குள்ள வருகிறான். ஆனா இவங்க அந்த நீதியோடு நின்று விடுகிறார்கள். அப்படின்னா ஆபிரகாம் அவர் glorified personality. இவங்க யாரு? only justified. இதுக்கு மேல ஒரு ஜஸ்டிபிகேஷன் தான், அதுக்கு மேல குளோரிபிகேஷன் இருக்குது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இந்த ராகாபுக்கும் அநேக வித்தியாசங்கள், 7 வித்தியாசங்களை கவனித்தோம். முதல்ல ஆபிரகாம் பற்றி கவனித்தோம். எந்த விதத்திலும் அந்தப்படி சொல்றதுக்கு ராகாபுக்கு எந்த தகுதியும் இல்லை. இஸ் த ஃபாதர் ஆஃப் தி நேஷன், இஸ் த ஃபுல்ஃபில்லர் ஆஃப் த ஸ்கிரிப்சர். 3வது இஸ் த ஃப்ரெண்ட் ஆஃப் காட். இந்த 3ல எதுவும் ராகாபுக்கு இல்லை. அதை விட வித்தியாசங்கள் இருக்குது. இல்லாவிட்டால் பரவாயில்ல, there is a stark contrast.
ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது. 7 கருத்துக்களை கவனித்தோம். ஒன்று, அவர் பாப்புலர், she was unpopular. இரண்டாவது, he was name changed, she was not even changed her title. அவருடைய அடைமொழி கூட மாற்றப்படல. மூன்றாவதாக, அவன் ஒரு பரிசுத்தவான், செயின்ட், பரிசுத்தவான் தங்குகிற இடத்துக்கே அவனுடைய பெயர் கொடுக்கப்படுகிறது. இவளோ ஒரு பாவி என்று வேற சுட்டி காட்டுகிறது. நான்காவது, அவன் எபிரேயர்களுடைய அஸ்திபாரம் ஆபிரகாம் தான். இவங்க அப்படி இல்ல, பயந்து எபிரேய மார்க்கத்துக்குள்ள வந்தவர்கள். ஐந்தாவதாக, அவன் ஃபெய்த்ஃபுல் டு காட். அவன் அழைக்கப்பட்ட போது அந்த தேசத்தை காட்டி கொடுத்துட்டு வரல, அதை விட்டு விட்டு வந்தவர். ஆனா இவங்க அப்படி இல்ல, தேசத்தை அழைக்க வந்தபோது தேசத்தை காட்டி கொடுத்து விட்டு வராங்க பாருங்களேன். அன்ஃபெய்த்ஃபுல். ஆறாவதாக, அவன் அழைக்கப்பட்டவன், இவர்கள் அழைக்கப்படாமலே வந்து நுழைந்தவர்கள். ஏழாவதாக, ஆபிரகாம் அற்புதமானது, அவன் பெர்ஃபெக்டட் இன் ஃபெய்த். இன்னும் சொல்ல போனா ஜஸ்டிபிகேஷன் டு குளோரிபிகேஷன். இவங்களுக்கு அது ஜஸ்டிபிகேஷன் நின்று போச்சு. இத்தனை வித்தியாசங்கள் இருக்கும்போது ஆவியானவர் எழுதுகிறார், அந்தப்படியே. இதுதான் முக்கியமானது. அந்த அந்தப்படியே, லைக் வாய்ஸ், ஈக்குவல். எப்படி ஈக்குவல் ஆகும்? அதுவா? இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் நெகட்டிவ் தான். ஆனால் ரெண்டு பேர்ட்ட ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தது, டைனாமிக் ஃபெய்த். செயல்படுகின்ற விசுவாசம் இந்த அத்தனை ஏற்ற தாழ்வுகளையும் மாற்றி விடுகிறது. பரலோக ரெண்டு பேரையும் ஒன்றாவே பார்க்கிறப்பார்களே. அந்தப்படியே ராகாப் எனப்பட்ட வேசியும். அப்படி என்றால் பரலோகத்தின் பார்வை வேற, நம்முடைய பார்வை வேற. நாம் ஒருவரை பார்க்கும்போது, இப்ப பார்த்தல, இதெல்லாம் நம்ம பார்க்கிற பார்வை தான். இது நம்மை போன்றவர்களுடைய பார்வை. ஆனா பரலோக இதெல்லாம் எதையும் பார்க்கல பாருங்களேன். இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் உள்ளவங்க ரெண்டு பேரையும் ஒன்றாக பார்க்கிறது பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட், இப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்ளுதல் எனக்கு நமக்கு தேவை. ஏன்னா பரலோகம் பார்ப்பது போல நாம் பார்க்க அநேக நேரத்தில் நம்மளால முடியல. ஆபிரகாம், மோசேயை அவருடைய சகோதர மீரியாம ஆரோனும் குற்றம் சாட்டுறாங்க. நீ எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் பண்ணிட்ட. ஆனா கர்த்தர் அதை பார்க்கவே இல்லை பாருங்களேன். அவன் வீட்டுல இங்க உண்மை உள்ளவன், பூமியோட எல்லாரும் சாந்த குணம் உள்ளவன் சொல்றாரு பாருங்களேன். நோவா திராட்சரசம் அறிந்து நிர்வாணியா விழுந்து கிடக்கிறார் அவருடைய அறைக்குள்ள. அப்படி கூடாத்து விழுந்து கிடக்கிறார். கர்த்தர் அதை பார்த்து வெளியே சொன்னவனை சபிக்கிறார். ஆனா நோவா பார்த்து, ஏன்பா நீ குடிச்சு விழுந்து கிடந்த கேட்கவே இல்லை பாருங்களேன். தேவன் பார்க்கிற பார்வை வேற, நாமும் பார்க்கிற பார்வை வேற. இதைத்தான் இந்த அந்தப்படி என்ற வார்த்தை சுட்டி காட்டுகிறது. இதோடு நாம் நிறுத்திக்கொள்வோம். வருகை தாமதித்தால் அடுத்த முறை சந்திக்கும் போது இந்த ராகாப் எப்படி அவங்க நீதி உள்ளவர்கள் ஆக்கப்பட்டார்கள், அந்த டைனாமிக் ஃபெய்த் அவங்களுக்கு என்ன செய்ய வைத்தது என்பதை பாசிட்டிவ் சைட நாம் கவனிப்போம். இப்போது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவின் ஆரம்ப வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள கரங்களினால் எங்களை இணைத்த உங்க நோக்கத்துக்காய் நன்றி தகப்பனே. எங்க இணைத்த அந்த நோக்கம் என்னிலும் எங்களில் நிறைவேற முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. செயல்படுகின்ற விசுவாசம் எவ்வளவு ஏற்ற தாழ்வுகளையும் தகப்பனை ஒன்றாக பார்க்க வைக்கிறது என்பதை குறித்து நாங்களும் தகப்பனை கற்றுக்கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை அபியாசப்படுத்த பயிற்சி செய்ய எங்களுடைய கிருபைகளை தாங்க. மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.